கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms 91 verse 7. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. சங்கீதம் 91 அதிகாரம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. Are you surrounded by people who are against you, trying to pull you down and see you fail? உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் மனிதர்களுக்கு நடுவே நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்களை வீழ்த்தி தோல்வியடையும்படி பல திட்டங்கள் செய்கிறார்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அது உன்னை அணுகாது என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, கர்த்தர் சொல்றாங்க, உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. இந்த நாளிலே யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய கூட்டமான ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து பல திட்டங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்து உங்களுக்காக அநேக வாய்ஸ் ரேஸ் பண்ணலாம், உங்களுக்கு விரோதமாய் சில செயல்களை செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எதுவும் பக்கத்துல அணுகாதுன்ற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் அவர் கொடுக்கிற ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன். நம் சங்கீத 91 அதிகாரத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பாதுகாவலை நாம் பார்க்கிறோம். நம்ம கர்த்தரோட அனுதினம் நடக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, எல்லாவற்றும் நம் கர்த்தரை விசுவாசித்து உறுதியை பற்றிருக்கும் போது இந்த தெய்வீக பாதுகாவலை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலைக்கும் நீங்க பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்க பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம், நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது நீங்க படிக்கிற இடத்துல இருக்கலாம், அல்லது நீங்க தங்கி இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு விரோதமாய் அநேகர் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கலாம். அநேகர் பயம் காட்டுற மாதிரி உங்களுக்கு விரோதமாய், நான் இப்படி பண்ணிடுவேன், உனக்கு அகேன்ஸ்டா நாங்க இப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல திட்டங்களை பண்ணலாம். ஆனா உங்க கூட இருக்கிறது சர்வ வல்லவராகிய தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு அவர் அணுக விடவே மாட்டார். இதை விசுவாசிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் செய்கிற காரியத்தை நீங்க பார்த்து அதிசயப்பட்டு போவீங்க. தைரியமா இருங்க. எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. நீங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறத நீங்க பாப்பீங்க. So do not be afraid of those who rise against you, even if thousands fall and plans rise against you. God's mighty hand will hold you firm. The Lord is with you as a mighty protector, so stay close to him. He will turn every attack into testimony. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, ஆண்டவரே, நீங்க பாதுகாவலராய் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ கர்த்தாவே, என் கர்த்தர் நீர் இருந்து கர்த்தாவே எந்த தீங்கு அணுகாதபடி நீர் பாதுகாக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.